வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நாம ஒரு அழகான நீதி கதைய கேட்க போறோம். கதையோட பேரு யானையும் எறும்பும். ஒரு பெரிய காடு. அங்க ஒரு யானை இருந்துச்சு. அதுக்குதான் ரொம்ப பலசாலின்னு ரொம்ப கர்வம். வழியில் போற வர குட்டி விலங்குகளை எல்லாம் அது வம்பிழுக்கும். ஹா, இந்த பூமியிலேயே நான் தான் பெரியவன். என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்போ அங்க ஒரு குட்டி எறும்பு போய்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த யானை தும்பிக்கையால தண்ணீரை இறைச்சு அதை துன்புறுத்துச்சு. யானை என்னாவே, ஏன் இப்படி பண்றீங்க? நாங்களும் உங்கள மாதிரி உயிர் தானே, எங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க? ஏளனமாக, நீ ஒரு சின்ன எறும்பு. நான் நினைச்சா இப்பவே உன்னை நசுக்கிடுவேன். ஓடி போயிரு. ஆனா காலம் மாறுச்சு. ஒரு நாள் வேடன் விரிச்ச வலையில அந்த யானை சிக்கிக்குச்சு. யானையால தப்பிக்கவே முடியல. பயத்துல அது கத்த ஆரம்பிச்சது. யாராவது காப்பாத்துங்க, என்னை இந்த வலையிலிருந்து காப்பாத்துங்க. யானையோட சத்தத்தை கேட்ட அந்த எறும்பு உடனே தன் நண்பர்களோட ஓடி வந்துச்சு. வேக வேகமா வலையை கடிச்சு துண்டாக்குச்சு. யானை விடுதலையாயிடுச்சு. அதுக்கிப்போ தன்னோட தப்பு புரிஞ்சது. எறும்பு தம்பியே, உன்னை சின்னவன்னு கேலி செஞ்சேன். ஆனா இன்னைக்கு நீதான் என் உயிரை காப்பாத்துன. என்னை மன்னிச்சிடு. அன்னையிலிருந்து அந்த யானை யாரையும் துன்புறுத்துறதே இல்ல. பார்த்தீங்களா குட்டீஸ்? உருவத்தை வச்சு யாரையும் குறைவா எடை போடக்கூடாது. அதுதான் இந்த கதையோட நீதி.